அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாக செம்பருத்தி பூ முடி வளர்ச்சிக்கு ஒரு மிகச்சிறந்த மூலிகையாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. அது என்னென்ன பிரச்சனை, முக்கியமாக அதை எப்படி பயன்படுத்தினா, எந்த விதத்தில் பயன்படுத்தினா சரியாகும்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா, கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்குது. ஸோ ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் நரைமுடி மற்றும் முடி உதிர்வதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் முக்கியமான இதில் பயன் பார்த்திங்கன்னா, தோல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்பு அதிகமாக இந்த செம்பருத்தியில் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அவங்களும் இந்த ஜூஸாக பயன்படுத்தலாம். முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிபியோடைய அளவு மாத்திரை எடுத்தும் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, உடம்புல 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்குது, அதில் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப நாளாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்குவது, கல்லீரல் தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான உறுப்பு. அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதிலும் இந்த செம்பருத்தி பூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த செம்பருத்தி பூவை எந்த மாதிரியான விதத்தில் எடுத்தால் நமக்கு எந்தெந்த விதத்தில் நோய்க்கு பயனாக இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா, இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியை அந்த கொதிக்கிற தண்ணியில் 2 துண்டு கிராம்பு, 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூவை எடுத்து போட்டுக்கோங்க. அதனுடைய வெறும் பூக்களுடைய இதழ்கள் மட்டும் போடுங்க. மேலே இருக்கிற மகரந்தத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் பூவை மட்டும் போடுங்க. ஒருத்தருக்கு 3 பூ அப்படின்ற விதத்தில் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த சாறு எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது தான். இப்போது இதுவே பார்த்திங்கன்னா, ரொம்ப இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, எப்பயுமே ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆகிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட லெமனை புழிஞ்சு குடிக்கலாம். இந்த லெமன் பிழிஞ்சு குடிக்கும் பொழுது கூட தேவைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது கூட தேன் கலந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம கூட ஏதாவது இந்த சியா சீடு, சப்ஜா சீடு இதெல்லாம் கலந்து கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஸோ கோல்ட் ட்ரிங்க்ஸாகவும் குடிக்கலாம். 3வதாக இப்போது இதே பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸாக இருந்தோம்னா இதை பச்சையாகவே அப்படியே நல்லா அலசிட்டு அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதை தண்ணியில் கலந்து அப்படியே வெறும்னே குடித்தோம்னா அந்த துவர்ப்பு சக்தி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா பிபி கண்ட்ரோல் ஆகுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேரும் பண்ணுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.